வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், சிம்பிள் ஈஸி டு மேக் ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கண்டென்ட்டும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் தான் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ரெடிமேட் சாம்பார் மிக்ஸ். அதாவது இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பண்ணுறது எப்படி. இது நம்ம லைக் தனியாக இருக்கும்போது, அதாவது உங்கள் குழந்தைங்களே தனியாக இருக்காங்க, ஒரு வெளியூரில் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, இல்லைன்னா வெளியூரில் இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க குக்கிங்க்கு புதுசு அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் என் பையனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன குவான்டிட்டி, என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு. இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒருத்தர் ஒரு 7-8 தடவை பண்ணலாம் சாம்பார், அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம டிப்பிக்கலாக சாம்பார் பொடி பண்ணுறதுக்காக பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. இது நான் என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது இதுவும் அதே மாதிரி ஒரு 7-8 தடவை சாம்பார் பொடி போடலாம், அந்த அளவுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் மிக்ஸு பண்ண போகிறோம். ஸோ சாம்பார் மிக்ஸுக்கு முதல்ல இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு துவரம்பருப்பு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 கப் அளவுக்கு மல்லி, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் தேவையான அளவு மிளகாய் வற்றல். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம பண்ண போகிறது ஒரு 7-8 தடவை ஒருத்தர் பண்ணலாம், அந்த மாதிரியான அளவு. அதை தவிர நான் ஒரு சின்ன கப்பில் நான் இது புளி பவுடர், எனக்கு இங்கே புளி பவுடர் கிடைக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் புளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதையும் நம்ம வறுத்து தான் சேர்த்துக்கணும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே கன்வீனியன்ட். இது நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஆக்சுவலி கிடைக்குது, நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்துக்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் துவரம்பருப்பை வறுத்துக்கலாம். நல்லா இதை செவக்க வறுத்துக்கணும். ஏன்னா இது நம்ம மிக்ஸாக பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா இதை வறுத்துக்கோங்க. முதல்ல இது ட்ரையாகவே வறுத்துக்கலாம், இதில் எண்ணெய் விட்டு வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்களா, நல்லாவே நம்ம செவக்க வறுத்தாச்சு. ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். இது அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே பாக்கி எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு. ஓகே, கடலைப்பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு ஓரளவு வறுத்ததுக்கப்புறமா நம்ம மல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லியை வறுத்துட்ருக்கும்போதே நம்ம வெந்தயமும் பெருங்காயமும் சேர்த்துடலாம், மிளகும் கூட சேர்த்துடலாம். நான் சீரகம் சாம்பார் பவுடரில் யூஸ்வலி சேர்க்க மாட்டேன், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாமே வறுப்பட்டாச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. அடுத்து மிளகா வத்தல் வறுக்க வேண்டியதான். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மிளகா வத்தலுக்கு சும்மா ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க வறுக்கும்போது. இங்கே வறுக்கும்போதே நல்லா கமகமான வாசனை வந்துட்டுருக்கு. இதுவும் நல்லாவே வறுத்தாச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது எல்லாமே இப்போது வறுத்து வச்சாச்சு. ஆறட்டும். பவுடர் பண்ணிவிட்டு இதை ஃபர்தராக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுடலாம். இதை நல்லா ஆறிடுச்சு.
இப்போ சூப்பராக இது வந்து லைக் நம்ம பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு நல்லா தாளிப்பு இதுக்கு ஒன்று கொடுக்க போகிறோம். இதில் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு மஞ்சள் பொடி, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மிக்ஸு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லாவே கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அது வந்து எண்ணெயும் நம்ம விட்டுருக்கிறதுனால அது வந்து பேர்ன் ஆகிடும். அதனால் வந்து நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வேணும்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் அந்த மிக்ஸை வந்து நீங்கள் குக் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேவையான அளவு இப்போவே சேர்த்துருங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா நான் தனியாக அந்த புளி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த சாம்பார் மிக்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு 50 கிராம் மிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு 4 டைம்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 200 ml தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த 50 கிராம் மிக்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இதுலேயே உப்பு, புளிப்பு, பருப்பு, காரம் எல்லாமே இருக்குது. அதனால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் தாளிப்பு கூட இதில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுவும் வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.